வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்குவாரும் இறைகுலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடத்தனை துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே மதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே மதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்குவாரும் இறைகுலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் புனித அத்தனாசிரியருடைய நினைவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவர் 325ஆம் ஆண்டு நிசையா பொதுச்சங்கத்திலே ஆரிய பேதகத்திற்கு எதிராக மிகவும் முனைப்போடு செயற்பட்ட ஒரு மறை வல்லுநராக இருக்கின்றார். இவர் தன்னுடைய வாழ்விலே இறைவனுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் அளித்து தன்னுடைய வாழ்விலே இறையன்பை சுவைத்த ஒரு விவிலிய ஆசிரியராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இவரை போலவே திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளித்து திருச்சபையினுடைய விவிலிய படிப்பினைகளுக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ இன்றைய நாளிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த பலியிலே மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த பலியாகி வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமகனின் நிறைத்தன்மையை நிலைநாட்டுவதற்காக சிறந்த முறையில் போராடுமாறு ஆயிரான புனித அத்தனாசியுரை ஏற்படுத்தினீரே. அவருடைய படிப்பினையையும் பாதுகாவலையும் பெற்று மகளும் நாங்கள் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் நாளுக்கு நாள் வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 7 முதல் 21 நிறைவு பெற. அந்நாள்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு
அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கின்றீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகின்றோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடம் இருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கின்றார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்தில் இருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்தில் இருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 இறை வசனங்கள் 1, 2, 3 மற்றும் 10 நிறைவு பெற உங்கள் பல்லவியாக 3. திருப்பாடல் 96 இறை வசனம் 1 முதல் 2a மற்றும் 2b முதல் 3 மற்றும் 10 நிறைவு பெற உங்கள் பல்லவியாக 3. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவரது மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள்.
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 9 தொடக்கம் 11 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலா மரத்திலே நாங்கள் மாம்பழங்களை பார்த்திருக்கின்றோமா? விழா மரத்திலே திராட்சை பழங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோமா? இவற்றை நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டதில்லை. ஏனென்று சொன்னால் இது மாற்ற முடியாத இயற்கையின் நியதியாக இருக்கின்றது. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதும் மாற்ற முடியாத ஒரு இயற்கையின் ஒரு நியதியாக இருப்பதை நாங்கள் எங்களுடைய வரலாற்றிலே கண்டிருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற போது அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற மக்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இந்த அன்பு என்கின்ற பதத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எது உண்மையான அன்பு என்று நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாண்டா மரியானுடைய தேவாலயத்திலே அவர் மறையுரை ஆற்றுகின்ற போது 2 விதமான அளவுகோல்களை எங்களுக்கு தருகின்றார். எது உண்மையான அன்பு என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக 2 விதமான அளவுகோல்களை அவர் எங்களுக்கு தருகின்றார். முதலாவதாக கான்கிரீட்னஸ், அதாவது நிலைத்திருத்தல், உறுதித்தன்மை என்று நாங்கள் அதனை சொல்லலாம். அது என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை அன்பு செய்கின்ற போது நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை விட கூடுதலாக எங்களுடைய செயல்பாட்டிலே அந்த அன்பை நாங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், நான் உன்னை அன்பு செய்கின்றேன், ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி நாங்கள் வெறும் வார்த்தை வடிவிலே நாங்கள் கூறுவோமே ஒழிய எங்களுடைய வாழ்க்கையினால் எங்களுடைய செயல்பாட்டினால் அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவதில்லை. அடுத்ததாக அவர் கூறுகின்ற அடுத்த அளவுகோல் கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்புகளை வைத்திருக்காமல் அன்பு செய்கின்றோம் என்று சொன்னால் அது வெறும் பொய்யாகவே இருக்கின்றது. நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கின்ற போதுதான் அது ஒரு உண்மையான அன்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே அது மாற்றம் பெறும். அன்பு என்பது ஒரு தனிமையான ஒன்று அல்ல, நாங்கள் மற்றவர்களோடு ஏற்படுத்தி கொள்கின்ற அந்த உறவிலே நிலைத்திருக்கின்ற ஒரு உண்மையான அன்பாக இருக்கின்றது. சில வேளைகளிலே நாங்கள் தொலைக்காட்சிகளிலே நாங்கள் இந்த நாடகங்களை பார்த்திருக்கின்றோம். இந்த நாடகங்களிலே அன்பை வெளிப்படுத்தும் விதமாக உண்மை அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு காட்சிகளை அவர்கள் அதிலே வெளிப்படுத்துகின்றார்கள்.
ஆனால் அது உண்மையிலே எங்களுடைய உணர்வுகளை தூண்டி எழுப்புகின்ற ஒன்றாக இருக்கின்றதை ஒழிய அது உண்மை அன்பாக இருப்பதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி என்னை கூப்பிடுகின்றவர்கள் விண்ணுலகத்திலே நுழைய முடியாது, மாறாக அவருடைய கட்டளைகளை ஏற்று அதை நிறைவேற்றுகின்றவர்களே என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகளை ஏற்று அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற போது நாங்கள் அவருடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வோம் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு அன்பு செய்கின்றோமோ அதே போல எங்களுடைய அயலவர்களையும் நாங்கள் உண்மையாக அன்பு செய்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டிய கடைப்பாட்டிலும் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார், நான் சிறையில் இருந்த போது நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், நான் தாகமாயிருந்த போது எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் பசியாக இருந்தபோது எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். இதுதான் அன்பானவர்களே உண்மையான அன்பு. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கள் செயல்களின் மூலமாக எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற அதே வேளை நாங்கள் தொடர்புகளை வைத்திருக்கின்றவர்களாகவும் மாறுகின்றோம். தொடர்புகள் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது, செயல்பாட்டிலே எங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் தொடர்புகளை பேணி எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நாங்கள் எங்களுடைய உண்மையை அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற மனிதர்களாக மாற இயேசு எங்களை அழைத்து நிற்கின்றார். ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் இந்த பலியினிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய வாழ்க்கையை வாழுகின்ற நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ இன்றைய நாள் எங்களை அழைத்து நிற்கின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளையும் ஆசியையும் பெற்று இந்த பலியினிலே நாங்கள் மற்றவர்கள் மீது அன்பு கொள்கின்ற, இயேசுவின் மீது அன்பு கொள்கின்ற மக்களாக வாழ நாங்கள் தொடர்ந்தும் இந்த பலியிலே மன்றாடிக் கொள்வோம். இப்போது நாங்கள் எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை நாங்கள் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் இறைவா, உம் திரு உடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, இன்றைய நாளில் புனித அத்தானீசை நினைவு கூறும் நாம் அவரிடம் காணப்பட்ட துணிவு, கொள்கையில் உறுதியாயிருத்தல் போன்ற பண்புகளை எமதாக்கி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் அனைவரையும் உமது அன்பு கரங்களால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் பேரன்போடு எம்மை ஆளும் இறைவா, தொலைக்காட்சி மூலமும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுடன் துணையாக பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களுக்காக நாங்கள் மௌனமாக இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். நாங்கள் இறைவனிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களை இறைவன் கனிவாய் ஏற்று சபை சாய்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நேரத்தில் நிறைவா நீர் வாழ்த்து புரிவீராக. இதிலிருந்து வளர்ந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அத்னாசியுசின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். அவரை போலவே நாங்களும் களங்கமற்ற நம்பிக்கையை அறிக்கேட்டு உமது உண்மைக்கு சான்று பகந்து மீட்படைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்முறையனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மையான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களைக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருளைஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதுரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரைத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நீ தீர்ப்புக்கும் திறனைக்கும் உள்ளாக்காமல் உன் பரிவிடத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாக்கவும் நிலமடிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தமிழ் மொழி பேசி கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்று நெஞ்சம் அழைக்கிறது மனுவாய்தான் அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோம் ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட இவராலும் முடியாது. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனின் உண்மையான இறைத்தன்மையை புனித அத்தனாசியுடன் இணைந்து நாங்கள் உறுதியாக அறிக்கையிடுகின்றோம். அது இந்த அருளடையாளத்தின் வழியாக எங்களுக்கு புத்துயிரூட்டி எங்களை என்றும் பாதுகாப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியுடன் சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தலை ஒளிரருத்தனை அழிந்திடுமா
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.